இந்த வீடியோவில் பாருங்களேன், அந்த அம்மா மரத்து மேலே தேங்காய் பறிக்கிறாங்க. ஆனால் தேங்காய் வந்து அந்த அம்மாவோட மண்டை மேலே விழுந்துருச்சு. இதனால அவங்களுக்கு அடி பட்டிருக்குமா பட்டிருக்காதான்றதை ஒரு சயின்டிஃபிக்காக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதாவது அந்த தேங்காவில் ஸ்டோர் பண்ண எனர்ஜியை அது நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா PE = m.g.h. இதில் m பார்த்தீங்கன்னா மாஸ், அதாவது அந்த தேங்காவோட வெயிட் 5 கிலோ. தென் கிராவிட்டி G 9.81 மீட்டர்/ஸ்கொயர். இது டிஃபால்ட்டாக இருக்கிற வேல்யூ. தென் அந்த மரத்தோட ஹைட்டு, அது டிஃபால்ட்டாக அந்த தென்னை மரத்தோட ஹைட் வந்து 20 அடி. இதில் அந்த அம்மா ட்ரக்கு மேலே நிற்கிறாங்க. ரெண்டுத்தையும் கூட்டினா ஒரு அப்ராக்சிமேட்டாக 8 அடி. அப்போது 8யும் 20யும் மைனஸ் பண்ணால் டோட்டலாக 12 அடி. இதை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 3.6 மீட்டர்ஸ். இந்த வேல்யூலாம் இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணால் 179 ஜூல்ஸ் அப்ராக்சிமேட்டாக வருது. இப்போது இது நம்ம ஒரு கைனெட்டிக் எனர்ஜியாக மாற்றலாம். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா KE = 1/2 m.b². அதாவது 30 km/h அந்த தேங்காய் வந்து அந்த அம்மா மண்டை மேலே இடிச்சிருக்கு. அப்போ இது ரொம்ப டேஞ்சரஸ். இது ஏன் டேஞ்சரஸ்னா, இதில் ஆன்சர் வந்து கிட்டத்தட்ட 4200 நியூட்டன் வருது. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. மோஸ்ட்லி தேங்காயோட சர்ஃபேஸ் அந்தளவுக்கு சாலிடாக இருக்காது, லைட்டாக கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆனால் அந்த அம்மா மேலே விழுந்த செகண்ட் வந்து ரொம்ப கம்மின்றதுனால அந்த நியூட்டனில் நம்ம பாதியாக டிவைட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, அந்த தேங்காய் விழுந்ததுனால அந்த அம்மா மண்டை மேலே சின்னதாக வீக்கம் மட்டும் தான் ஏற்பட்டுருக்கும், பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது.